அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றான இத்தாலியின் மத்திய பகுதியில் அப்ரூசோ என்னும் இடத்தில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அது லிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளதாகவும் ரோம் நகரத்திலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருப்பதாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாக இத்தாலியில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று அடுத்து 4 இடத்தில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் 8 பேர் உயிர் இழந்ததாகவும் 65க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரில் பயங்கர நெருப்பு பற்றி எரிந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்ததாக அசாமிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அசாம் மாநிலம் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கிடையில் குவஹாத்தியில் பயங்கர வெடிகுண்டு வெடித்திருப்பதால் பிரதம மந்திரி திரு மன்மோகன் சிங் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து கண்டனம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியா இரண்டாக பிரிந்து பாகிஸ்தான் உருவானதற்கு முன்னாள் பிரதமர் நேருக்கும் லேடி மவுண்ட்பேட்டன் பிரபுக்கும் காதல் உறவே காரணம் என்று சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த பைத்தியக்கார நேருவின் காதலை லேடி மவுண்ட்பேட்டன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவை இரண்டாக பிரித்து விட்டார் என்று புனேவில் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் குஜராத் மாநில முதல்வருமான திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது காங்கிரஸ் அரசு பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்கவில்லை என்றும் ஓட்டுக்காக மக்களின் குண்டு வைப்பு தகர்த்தப்பட்டு இறந்தவர்களுக்கு அது சரியான பாடத்தை கற்பிக்கவில்லை என்றும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டுமென்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் என்று சூழலித்ததாக புவனேஸ்வரிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டின் மீது இலங்கை ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி நடத்தி வரும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அப்பாவி தமிழர்களை கொலை செய்வதை ராட்சச ராஜபக்சே கைவிட வேண்டும் என்று கூறி பிரிட்டன் பாராளுமன்றம் முன்பு ஏராளமான தமிழர்கள் கூடி அமைதியான போராட்டத்தை நடத்தியதாக லண்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி ராபரேலி தொகுதியில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தாக்கல் செய்த பிறகு தன்னுடைய சொத்து கணக்கை காட்டிய போது இந்தியாவில் அவருக்கு வீடு இல்லை என்றும் இத்தாலியில் உள்ள தன்னுடைய வீட்டின் மதிப்பு 18.02 லட்சம் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளதாக ராபரேலியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பிரித்துக் கொள்வதில் தொடர்ந்து சிக்கல் வந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, கோவை, கன்னியாகுமரி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் 80% தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ள நிலையில் மதிமுகவுடன் தொகுதி உடன்பாட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாண்டிச்சேரி மாநிலத்தின் கவர்னர் கோவிந்த் சிங் குஜார் இன்று காலை டெல்லியில் மாரடைப்பால் உயிர் இழந்ததாகவும் இதனால் பாண்டிச்சேரியில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக புதுச்சேரியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் இயற்கையின் சொர்க்க பூமியாக திகழும் காஷ்மீர் மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற டல் ஏரியிலிருந்து 1000 டன்னுக்கு மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றப்பட்டதாக காஷ்மீரிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்கா என்றுமே இஸ்லாமுக்கு எதிரானது அல்ல என்றும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு
முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் ஜப்பானும் வட கொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று ஐநா கவுன்சிலில் எடுத்து வந்த முடிவை ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து விட்டதாகவும் இதற்கு ஆதரவாக சீனாவும் உறுதுணையாக இருந்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ரஷ்ய அரசுக்கு சொந்தமான வானொலி ஒன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்க நாடு ரஷ்யாவையும் சைனாவையும் தினமும் வேவு பார்த்துக் கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் 6 கார்குண்டுகள் தாக்குதலில் 35 பேர் பலியானதாகவும் 65 பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 6 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. நேற்று தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நெடுந்த மேகமூட்டம் தற்போது கலைந்து அது அரபிக்கடலுக்கு சென்றிருப்பதை இந்த படத்தில் காணலாம். மீண்டும் வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காண முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.